அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்து நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை காத்துக்கொள்ள என் தேவன் அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் தியானிக்கப் போகிற சத்திய வார்த்தைகள் என்னவென்றால், நாம் கூப்பிடுகிற ஜெபத்திற்கு, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுப்பாரா? அவர் நம்முடைய விண்ணப்பங்களின் வாய்மொழிகளை அவர் கேட்பாரா என்ற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். 65வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று தாவீது பாடுகிறார். மாமிசத்தை மாமிச சிந்தையை விலக்கி ஆவிக்குரிய சிந்தையில் நடக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் உதாசீனப்படுத்த மாட்டார். அதைத்தான் ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாமிச சிந்தை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தேவனை நாட வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து அவர் சொல்லுகிறார், இங்கு 62வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, என் தேவனை, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே ஆகும். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் என்ன நம்புகிறேனோ அந்த நம்பிக்கையை அவர் எனக்கு அளிப்பார், அந்த நம்பிக்கையின் பிரதிபலன் எனக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்னாலும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று 61வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது. இந்த அளவின்படியே ஒவ்வொரு நாளும் நான் என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்தும்படி நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று தாவீது பாடுகிறார். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என்று 61வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது. தேவனே, நான் கூப்பிடுகிற கூக்குரலுக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு செவி சாயும் என்று சொல்லுகிறார். என் இருதயம் நொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என் இருதயம் நொய்யும் போது, பலவீனப்படும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். எனக்கு ஒட்டாத உயரமான கண்மலையின் மேல் என்னை கொண்டு போய் விடும் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நீர் எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறீர் என்றால், ஐஸ்வர்யத்தை விரும்பாதே என்று கட்டளையிடுகிறார். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ஆலோசனைகளை கொடுக்கிறார். 62வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, கொடுமையை நம்ப வேண்டாம், கொள்ளையினால் பெருமை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மீது நாம் நம்முடைய இருதயத்தை வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லுகிறார்? என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நான் படுக்கையில் நித்திரை செய்யும்போது உம்மை நினைக்கிறேன். அப்படி நினைக்கும்போது ராச்சாமங்களிலே என் கண்கள் விழித்து உம்மை நினைப்போட்டுகிறது என்று 63வது சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு
தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மில் அநேகர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற அனுபவத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய குரலுக்கு, அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் செவி கொடுத்து நம்ம எந்த அளவு ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கர் மீது எவ்வளவு வேணும் நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம். துன்மார்க்கருடைய வழிகளே நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது, உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. நான் அல்ல, உன்னுடைய வாயை, உன்னுடைய சொந்த அவயவமே உன்னை குற்றவாளி என்று தீர்க்கிறது. நீ பாவம் செய்து விட்டாய், நீ குற்றம் செய்து விட்டாய் என்று உம்முடைய உதடே உன்னை குறித்து குற்றம் சொல்லுகிறது. என்ன காரணம் என்றால், அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கமான பிள்ளைகளோடு உன்னுடைய சகவாசம் இருக்க வேண்டாம். ஏன் இருக்க வேண்டாம் என்றால், அவர்களுடைய உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையினால் அகப்படுவார்களாக என்று 59வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, துன்மார்க்கமான எந்த செய்கைகளுடைய நண்பர்களோடும் நாம் இணக்கம் வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர்கள் கொடூர சிந்தை உள்ளவர்கள். அவர்கள் நம்மை பாவத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய ஜீவிதத்திலே சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் எப்படி ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். 16வது சங்கீதம் சொல்லுகிறது, 4வது வசனம், நான் மற்ற மக்கள் செலுத்துவது போல நான் இரத்த பான பலிகளை செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். மற்ற ஜனங்கள் என்ன பலி செலுத்துகிறார்களோ அதை போல பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்களுடைய நாமங்களையும் நான் உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று 16வது சங்கீதம் 8வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிக்க வேண்டும். அவர் என் பக்கத்தில் இருந்தால் என்னை யாரும் அசைக்க முடியாது, எந்தவித தீங்கும் என்னை அண்டாது என்று வேதம் நமக்கு வல்லமை பாதுகாவல் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். எனக்கு ஆபத்து வரும்போது, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று 18வது சங்கீதம் 18வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் எனக்கு எதிரடியாக பேசினாலும், எனக்கு எதிராக வந்தாலும், நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எனக்கு ஆதரவு கொடுத்தார் என்று இந்த சங்கீதம் சொல்லுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நான் பதிலளித்து உனக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசாரணை நாட்களிலே, விசாரித்த காலத்தின் நாட்கள் நமக்குள்ளாக வரும்போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். 119வது சங்கீதம் 46வது வசனம் சொல்லுகிறது, நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன் என்று 119வது சங்கீதம் 46 வசனத்திலேயும் 48வது வசனத்திலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இணக்கமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று விரும்பினால் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் ஆண்டவரோடு
எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலுமே தேவனோடு வாழ்கிற நாம் நமது ஜீவிதத்திலே ஆண்டவருக்கு எவ்வளவு கனம் செலுத்த வேண்டுமோ அவ்வளவு கனத்தை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். 119வது சங்கீதம் 73வது வசனம் சொல்லுகிறது. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கிற்று, என்னை உருவாக்கினது, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வு உள்ளவனாக்கும் என்று சொல்லுகிறார். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிற நான், உமக்கு பயப்படுகிற பிள்ளைகள் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு பாதுகாவலோடு கொடுக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட அனுகூலத்தை பெற வேண்டும் என்பதை யோசித்து தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். 2வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக நாம் பயத்தோடு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அனுபவத்தை நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற அனுபவத்தை பெற்றிருப்போம் என்றால் நாம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு வெற்றியாக முடித்து கொடுப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவ சமூகத்தில் பெற்று கர்த்தருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க ஆண்டவருக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் ஒரு சரீர மாற்றத்தை எங்களுக்கு தந்து இந்த சரீரம் மீண்டும் புதுப்பிக்கப்பட இந்த வசனங்கள் எங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாய் காணப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபையிலிருந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்கை நம்பி ஜீவிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், சந்தோஷம் இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.